என்றவாறே 41ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசித்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கு என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். தன் வீட்டுக்குள் குலத்தை சேகரித்து தெருவிலே போய் அதை கூட்டுவான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கை கிடந்தவனை எழுந்திருப்பதில்லை. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவனுக்கு சரிப்பட்டு என்னை எழுந்திருப்பேன். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் முத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமீன், ஆமீன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்தமான நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கவும், ஆண்டவர் எவ்வளவாக நம்மை நேசிக்கிறார், நம்மளே அன்பு பாராட்டுகிறார். நம்முடைய திறமையினாலோ சாமர்த்தியத்தினாலோ நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அல்ல, ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் மட்டுமே இன்றும் நாம் ஜீவனோடு கூட நிற்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மனத்தாழ்மையோடு கூட அர்ப்பணம் செய்யவும், இன்னும் அவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்குரிய நிலைகளிலே நம்மை ஒப்பு கொடுக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் தெய்வ பிரசன்னத்திலே நாம் கூடி வருகிற போது ஆண்டவருடைய அன்பை நாம் நினைத்து பார்க்கிறோம். நமக்காக கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றப்பட்ட அந்த தியாகத்தை, அன்பின் உச்சத்தை நாம் சிந்திக்கிறோம். இந்த உலகம் சார்ந்த காரியங்களை வெறுத்து விடவும், உன்னத காரியங்களிலே பிரியமுள்ளவர்களாக வாழவும் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஆனாலும் உலகம் பல நேரங்களில் ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடுகின்றது. சத்ருவாகிய பிசாசானவனுடைய சூழ்ச்சிகளிலே பல நேரமும் நம்முடைய வாழ்வை நாம் சிக்கிக் கொள்கின்றோம். இந்த காலை பொழுதிலே உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாவற்றையும் உதறி தள்ளினவர்களாக நம்முடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம்.
நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோமே. அவர் நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய சரீரம் அவர் வாசம் செய்கிற பரிசுத்த ஆலயமாக இருக்கிறபடியினாலே நம்மிலே எந்த அசுத்தமும், எந்த பாவமும், எந்த அக்கிரமமும் காணப்படக்கூடாதே. இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய பாதத்தில் மனத்தாழ்மையோடு கூட நம்மை ஒப்பு கொடுத்து, சிலுவை என் முன்னால், உலகம் எனக்கு பின்னால், இயேசு சிந்திய அந்த இரத்தத்தினால் விடுதலை பெற்ற பிள்ளையாக, விடுதலை பெற்ற மகனாக, மகளாக நான் வாழும்படியாக என்னை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? தெய்வ பிரசன்னத்தில் மனத்தாழ்மையோடு கூட நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த பாடலின் வரிகளை நாம் இணைந்து பாடுகிற போது, என் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழும்படியாய், என் இரட்சகரை மகிமைப்படுத்தி வாழும்படியாய் என்னை அவருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்வோம். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால். சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசு சிந்திய இரத்தம் எனக்கு ஜெயத்தை தரும். இயேசு சிந்திய இரத்தம் என் பாவங்கள் அற கழுவி என்னை சுத்திகரிக்கும். எப்போதும் சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால் என்று சொல்கிற அந்த உணர்வோடு கூட, அந்த அர்ப்பணிப்போடு நான் வாழ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்திருப்பது உண்மை என்று சொன்னார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், தம்முடைய தூய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்தார். அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடும் கூட அவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஆச்சரியமான நடத்துதலுக்காக, அற்புத செயல்களுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆண்டவரை நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமாக. எத்தனையோ ஆபத்து மோசங்கள் நம்மை சுற்றி
சுற்றிலும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவிழி போல நம்மை பாதுகாத்து வந்தாரே, நம்மை போஷிக்கிறார், நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார், நமக்கு ஆலோசனை தருகிறார், நம்மை வழிநடத்தி வருகிறாரே. அந்த அன்பின் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா, மகிமைப்படுத்துவோமா? தகப்பனே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்வோமா? ஜீவனை தந்தீரே, சுகத்தை தந்தீரே, இன்றும் என்னை வாழ வைத்திருக்கிறீரே, உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா என்று சொல்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளருவதற்கு நீர் எனக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக, ஆராதனைகளுக்காக, ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்வோம். உலக பிரகாரமாகவும் என் வாழ்வின் சகல காரியங்களிலும் போதுமானவராக இருந்து என்னை கரம் பற்றி நடத்தி வந்தீரே அப்பா. நீர் எனக்கு தந்த வெற்றிகளுக்காக, நீர் எனக்கு தந்த விடுதலைகளுக்காக, நீர் எனக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நான் துதிக்கிறேன் என்று சொல்வோம். கலங்கி நின்ற வேளைகளில் என் கலக்கங்களை மாற்றி நீர் கண்ணீரோடு இருந்த போது எனக்கு ஆண்டவரே நீர் துணையாக இருந்தீரே, உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்வோமா? வாழ்வின் பல்வேறு நெருக்கத்தின் மத்தியிலே நான் வைக்கப்பட்டிருந்த போது திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பித்தீரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி என்று சொல்வோம். பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் இதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிற நாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து உரத்த சத்தத்தோடு சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அமருவோம். இந்த நாளிற்கான திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். வீதிகளின் ஞானமே, பிரியத்தின் அபியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கிய விரும்பும் தேனே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேலை பெற்ற செல்வம் நீயே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 - 16 முடிய. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 - 16 முடிய. பழைய ஏற்பாட்டு நூல் பக்கம் எண் 452. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சின்ன சின்ன சிட்டுக்களை சிங்கார மொட்டுகள்
படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பாடம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 2 கொரிந்தியர் 8 வசனங்கள் 1 முதல் 10. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாயிருக்கும். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நின்றவனமாகவே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 37 முடிய. லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 37 முடிய. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ளவராய், அன்பு நிறைந்தவராய், எங்களை நேசித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய திரு சமூகத்திற்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை உதவிகள் கிடைக்கும் என்று சொல்கிற நம்பிக்கையோடு தம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த திருச்சபைக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கடந்து வந்த பாதைகளிலே எங்கள் ஊழியத்தின் சகல காரியங்களிலும் நீர் எங்களுக்கு துணை நின்றீர். உம்முடைய நாமத்தை நாங்கள் இணைந்து மகிமைப்படுத்தும்படியாய், உமக்காக சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். கடந்த 205 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே கலங்கரை தீபமாக ஒளி வீசும்படியாய் திருச்சபையை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறீர். எங்களுடைய சபை நாள் ஸ்தோத்திர ஆராதனைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிற அதே நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தந்த அனைத்து ஊழியங்களையும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஊழியங்கள் இன்னும் பலப்படுத்தப்பட, ஊழிய எல்லைகள் இன்னும் விரிவுபடுத்தப்பட, உமக்காக சபையாக இன்னும் மாபெரும் பணிவிடைகளை நாங்கள் செய்ய எங்கள் ஆண்டவர் எங்களை திடப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும்,
பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெவ்வேறு கிளைச்சங்க ஊழியங்களை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். சிறுவர், வாலிபர், ஆண்கள், பெண்கள் மத்தியில் நடைபெற்று வருகிற அனைத்து ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களின் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களையும் ஒருங்கிணைத்து நடத்துகிற செயற்குழுவிற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தெய்வீக ஞானம், தெய்வீக தரிசனம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய பணிவிடைகளை உண்மையோடும் உத்தரவாதத்தோடும் கூட நாங்கள் செய்வ எங்கள் ஆண்டவர் எங்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மிஷனரி பணிவிடைகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். கடந்த நாட்களிலும் எங்களுடைய மிஷனரி பணித்தளத்தின் சபை நாள் விழாவை நாங்கள் நன்றியோடு கூட கொண்டாடும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இவ்விதமாக எங்களுடைய மிஷனரிமார்கள் எங்கெங்கு உம்முடைய அருட்பணிகளை செய்து வருகிறார்களோ ஒவ்வொரு பணித்தளங்களிலும் நடைபெற்று வருகிற ஊழியங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாச குடும்பங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமாய் உம்முடைய தெய்வீக அன்பை ருசிக்கவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக வாழவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, புதிய கல்வியாண்டிற்காக ஆயத்தப்படுகிற எங்கள் பிள்ளைகள், உயர் கல்விகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ கரம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய முயற்சிகளின் மத்தியிலே எங்கள் ஆண்டவருடைய நடத்துதலும் ஆண்டவருடைய சித்தத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, எங்கள் ஆண்டவருடைய விருப்பத்திற்கென்று தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க தெய்வரீர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற கையின் பிரயாசங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கையின் பிரயாசங்கள் நீதியானதாய் நேர்மையானதாய் காணப்படட்டும். கடினப்பட்டு உழைத்து எங்கள் ஆண்டவர் தருகிற நன்மையின் ஆசீர்வாதங்களை எங்கள் சந்ததிகளுக்கு, எங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. வேலை வாய்ப்பு சார்ந்த காரியங்களிலே பல நெருக்கங்களை சந்திக்கிற பிள்ளைகள் உண்டு. வேலை செய்தும் சம்பளம் கிடைக்கவில்லை. வீண் செலவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றப்பட்ட அனுபவங்கள் என்று பல நிலைகளில் கண்ணீரோடு தம்முடைய திருச்சமூகம் நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மனம் இறங்குவீராக. கடன் பாரங்களில் சிக்கி தவிப்போர் விடுவிக்கப்படுவார்களாக. மீண்டும் அப்படிப்பட்ட நிலைகளிலே தங்களை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண வாழ்விற்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு. ஏற்ற துணைகளை எங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை செல்வங்களுக்காய் காத்திருக்கிற குடும்பங்களை எங்கள் ஆண்டவர் கடாட்சி தருள்வீராக. புத்திர பாக்கியத்தின் நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்ப்ப ஸ்திரீகள் பலப்படுத்தப்படுவார்களாக. ஏற்ற நாட்களிலே லகுவான விடுதலை பெற்று தாயும் செய்யுமாய் கண்டு நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. தங்களுக்கென்று சொந்தமான இல்லம் கட்டுமான பணிவிடைகளிலே ஈடுபட்டிருப்போருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கட்டுமான பணிவிடைகளை ஏற்ற நாட்களிலே நிறைவு செய்து மனமகிழ்ச்சியோடு உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்கள் தகப்பனை நீர் கிருபை பாராட்டுவீராக. சரீர பலவீனங்களோடு கூட இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் எங்கள் ஆண்டவருடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. எங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும், பலப்படுத்தும், பலவீனங்களை மாற்றி சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அருமையான பிள்ளைகளாய் கல்வியின் நிமித்தமாய், கடமைகளின் நிமித்தமாய் தூரமான இடங்களில் வாழ்ந்து வருவோரை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட நிறைவாய் தங்கி இருப்பதாக. கன்னியாகுமரி பேராயத்திற்காக, பேராயத்தின் வழியாக நடைபெற்று வருகிற அனைத்து பணிவிடைகளுக்காக, திருச்சபைகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவ மையங்கள், காப்பகங்களுக்காக
ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்றும் பேராய எளியோர் நல்வாழ்வு துறையின் சார்பில் அந்த ஊழியங்களை குறித்த அறிமுகத்தை தரவும் அந்த ஊழியங்களுக்கான காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த துறை சார்ந்து நடைபெறுகின்ற அனைத்து நற்பணிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த வாரம் முழுவதும் எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே கிறிஸ்துவின் நறுமணத்தை எவ்வாறு நாங்கள் வீச முடியும் என்கிற கருப்பொருளிலே எங்கள் பிள்ளைகளுக்கு விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தின அருமையான இயக்குனர் குழுவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் சத்தியங்கள் 30, 60, 100 பலன்களை ஏற்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களோடு கூட இந்த கிராமத்திலே வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள், அவருடைய விசுவாச ஜெபங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஏதுவாக அமைவதாக. இந்திய தேசத்திற்காக குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய 18வது பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளுக்காக நாங்கள் ஜெபத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் ஒரு நல்ல ஆட்சியை எங்கள் தேசத்திலே அமைத்து தரும்படியாக மதசார்பற்ற அனைத்து மக்களையும் ஒன்று போல் பார்க்கின்ற, நேசிக்கின்ற, மனித நேயத்தோடு செயல்படுகிற நல்ல ஆட்சியை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பல இடங்களிலே இயற்கையின் சீற்றங்களினாலே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அதே நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த மழை செல்வத்திற்காக, இயற்கையின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நன்மைகளை உமக்குள்ளாய் பெற்றுக்கொள்ள இயற்கையின் அனுகூலங்களை ஆண்டவர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை சமூகம் சொல்லி மன்றாடி நிற்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. நம்முடைய கரத்திற்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, சென்ற வாரத்திலே நாம் அறிவித்தபடி இந்த நாளிலே பேராய எளியோர் நல்வாழ்வு துறையின் வழியாக நம்மை சந்திக்கவும் இந்த துறை வழியாக நடைபெற்று வருகிற ஊழியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் இந்த ஊழியங்களின் தேவைகள் சந்திக்கப்படும்படியான காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் துறை சார்ந்த அருமையான நண்பர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். குறிப்பாக திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த துறையை குறித்து நம்மிடத்திலே அறிமுகத்தை தருவார்கள். அதை தொடர்ந்து நாம் மீட்பின் கீதத்தை பாடின பின்பு சகோதரர் ரெஜிஸ் ஸ்டாலின் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நம் திருச்சபையின் சார்பிலே இந்த துறை சார்ந்து வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று கொள்கிறோம். சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த துறையை குறித்த அறிமுகத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் எளியோர் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, பன்னெடுங்காலமாக பழக்கப்பட்ட போதகர், ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்த ஒரு போதகர் இருக்கின்ற இந்த சபையில் வந்து எளியோர் நல்வாழ்வுத்துறையை குறித்து கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக பல்வேறு இடங்களுக்கு சபைகளுக்கு செல்லும்போது போதகர்கள் வேண்டாத விருந்தாளியை ஆகத்தான் எங்களை பார்ப்பார்கள்.
ஏனென்றால் அந்த சபையிலே வருகின்ற கலெக்ஷனை எடுத்துக்கொண்டு போக வந்தவர்களை போன்று கருதுவது உண்டு. ஆனால் உங்கள் போதகர் அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அதற்காக எளியோர் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் என் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் அடிமைத்தனத்தில் இருந்தோம். அப்போது பல்வேறு மிஷனரிகளும் அருள் தொண்டர்களும் நம் மத்தியிலே வந்தார்கள். நாம் கல்வியை பெற்றோம், உயர்ந்த நிலையிலே வந்தோம். இன்று பல்வேறு பிற மதத்தவர்கள் பொறாமைப்படத்தக்க விதத்திலே நாம் இன்று வளர்ந்திருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் ஏழைகள் எளியவர்கள் நம்மத்தியிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். முன்பெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு நிதிகள் நமக்கு வந்து கொண்டிருந்தன. ஆனால் தற்போதைய அரசாங்கம் அவற்றை நிறுத்திவிட்டது. அன்னை தெரேசாவினுடைய சேரிட்டி ட்ரஸ்டே முடக்கப்பட்ட நிலையில் நாம் இன்று நம்முடைய தேவைகளை நாம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். எனவே தான் எளியோர் நல்வாழ்வுத்துறை என்கின்ற ஒரு துறையை 2002ஆம் ஆண்டு பேராயர் தேவகடாட்சம் அவர்களால் துவக்கப்பட்டது தான் இந்த துறை. இந்த துறைக்கு தற்போது வாழுகின்ற அன்னை தெரேசா என்று சொல்லுகின்ற அளவிற்கு தகுதி படைத்த போதகர் லாரன்ஸ் அவர்கள் இயக்குனராக இருந்து சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டு வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்களும் பல்வேறு நபர்கள் இதற்காக பல்வேறு விதத்தில் நன்கொடைகள் கொடுத்து வரலாம். ஆனால் நீங்கள் எதற்காக கொடுக்கிறீர்கள், கொடுப்பது என்ன செய்யப்படுகிறது என்று நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, முதியோர் பென்ஷன் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 900 முதிய பெற்றோர்கள் மாதந்தோறும் 500 ரூபாய் என்கின்ற விதத்திலே அவர்கள் உதவித்தொகை பெற்று வருகின்றார்கள். மாதம் 500 ரூபாய் என்கின்ற போது அதற்கே சுமார் 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த 5 லட்சம் ரூபாயும் உங்களை போன்ற நம்மை போன்ற சாமானியர்களிடமிருந்து பெற்றுத்தான் அந்த உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. அதை போன்று கல்வி உதவித்தொகை. கல்வி உதவித்தொகை என்றால் எந்த ஒரு நபரும் கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு காசில்லை என்கின்ற காரணத்தினால் கல்வியை பெறாமல் விட்டுவிடக்கூடாது என்பதுதான் போதகர் லாரன்ஸ் அவர்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தின் கீழ் இன்று அநேக பிள்ளைகள் பெற்றோரை இழந்தவர்கள், பல்வேறு நிலையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்று கல்வி பெற்று வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நான் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி மார்த்தாண்டத்தில் இருக்கின்ற கல்லூரியின் தாளாளராக இருந்தேன். அப்போது ஒரு மாணவி கல்லூரிக்கு வரவில்லை. ஆசிரியர்கள் என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், நன்றாக படிக்கின்ற ஒரு மாணவி கல்லூரிக்கு வரவில்லை, என்ன என்று தெரியவில்லை என்று. அப்போது நான் அந்த நல்லுள்ளம் படைத்த ஆசிரியர்களிடத்திலே சொன்னேன், அந்த பிள்ளை ஏன் வரவில்லை என்று விசாரித்து வாருங்கள் என்று. அந்த ஆசிரியர்கள் சென்று விசாரித்த போது கல்வி கட்டணம் செலுத்துவதற்கும் மற்றும் வசதிகள் இல்லாத காரணத்தினால் அந்த பிள்ளை படிக்கவில்லை என்று சொன்னார்கள். நான் அந்த ஆசிரியர்களிடத்திலே அந்த பிள்ளைக்கான அனைத்து கட்டணத்தையும் இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கட்டுகின்றோம் என்று சொல்லி அந்த பிள்ளை அழைத்து வந்து இன்று பட்டப்படிப்பை முடித்திருக்கின்றாள். அவள் ஜவுளி கடைக்கு சென்றிருந்தால் அவளுடைய வாழ்க்கை வேறு விதமாக அமைந்திருக்கும். நாளை ஒருவேளை அந்த பிள்ளை உயர்ந்த நிலைக்கு வரலாம். அதற்கு இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறை உதவி கொண்டிருக்கின்றது. அதை போன்று நான் ஒரு முந்திரி தொழிற்சாலை வைத்திருக்கின்றேன். ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்து என்னிடத்திலே, பிள்ளையினுடைய உறவினர்கள் வந்து என்னிடத்திலே அந்த பிள்ளைக்கு வேலை கேட்டார்கள்.
என்ன படித்து கொண்டிருக்கிறது என்று கேட்டேன். அது நர்சிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு. அந்த கட்டணம் கட்டுவதற்கு வசதி இல்லை, எனவே முந்திரி தொழிற்சாலைக்கு வேலைக்கு வருகிறேன் என்று சொல்கிறது என்று சொன்னார்கள். அப்போது நான் அவர்களோடு தொடர்பு கொண்டு சொன்னேன், நீங்கள் இந்த பிள்ளையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், படிப்பதன் மூலம் அது நாளை ஒரு சிறந்த நிலைக்கு வரலாம் என்று சொல்லி பல நல்லுள்ளங்களையும் இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறையின் மூலமாகவும் அந்த பிள்ளை இன்று சென்ட் சேவியர் தாதியர் பயிற்சி கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ பேருக்கு மிஷனரிகள் செய்த அந்த தொண்டை இன்று எளியோர் நல்வாழ்வுத்துறை செய்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இதை போன்று பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றது. இந்த நோட்டீஸிலே போட்டிருக்கிறது. அதை நீங்கள் கேட்டு பெற்று படித்து நன்கொடைகள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நீங்களும் ஆகலாம் IAS என்கின்ற ஒரு உயரிய திட்டம். இன்று நம்மை ஆட்சி செய்கின்றவர்கள், நம்மை ஆளுகின்றவர்கள் எல்லாம் இன்று ஆட்சி அதிகாரத்திலே வந்தார்கள் என்றால் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் பல்வேறு நபர்களை அரசினுடைய உயரிய இடத்திலே அமர்த்திவிட்டு அதன் மூலம் இன்று அவர்களுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நாம் அவர்களை போன்று செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் நம்மவர்கள் உயர்ந்த இடத்திலே வர வேண்டும், அரசு துறையிலே பல்வேறு பதவிகளிலே இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நமக்கு பல்வேறு விதத்திலே நாம் வளர முடியும் என்கின்றதை இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறை உணர்ந்து அதன் மூலம் தேவிகோடு என்கின்ற ஒரு திருச்சபையில் பெற்றோரை இழந்து நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவனை சென்னையைச் சேர்ந்த சங்கர் IAS அகாடமியில் சேர்த்து அதற்கான அனைத்து செலவுகளையும் எளியோர் நல்வாழ்வுத்துறை ஏற்று இன்று அந்த பையன் படித்து கொண்டிருக்கின்றான். உங்களில் கூட திறமையுள்ளவர்கள், நன்றாக திறமையுள்ளவர்கள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக இது போன்ற பயிற்சிகள் பெற்று உயர்ந்த இடத்திற்கு வரலாம். UPSC, TNPSC போன்ற அந்த தேர்வுகள் நடக்கின்ற போது அதற்கான வல்லுநர்களை கொண்டு அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து நம்முடைய சமுதாயம், நாளைய சமுதாயம் பல்வேறு நல்ல நிலையில் உயர்ந்த அதிகாரிகளை பெற்ற ஒரு சமுதாயமாக மலர வேண்டும் என்று இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறை கரிசனையோடு செயல்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள் தான் ஆடு கொடுப்பார்கள், வீடு கொடுப்பார்கள், ஓடு கொடுப்பார்கள். ஆனால் தென்னிந்திய திருச்சபை நமக்கு என்ன செய்தது என்று நாம் பல வேளைகளில் கேட்கின்றோம். சென்ற வருடம் மட்டும் 3,14,12,543 ரூபாய் இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறையின் மூலம் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 31 ஜோடிகளுக்கு இலவச திருமணம், ஒரு ஜோடிக்கு 2,50,000 ரூபாய் என்கின்ற விதத்திலே செலவு செய்து 31 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நம்மில் எளியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் உதவி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதை வெளியில் தெரிந்து விடக்கூடாது, நம்முடைய தன்மானம் போய்விடும் என்கின்ற நிலையிலே அதற்காக உதவிகளை பெற நாம் தயாராக இல்லை. பேராயம் நமக்கு செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறது. எனவே நீங்கள் எளியோர் நல்வாழ்வுத்துறைக்கு நன்கொடைகளை கணிசமாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, எளியோர் நல்வாழ்வுத்துறை என்பது கொரோனா பெரும் தொற்று ஏற்பட்ட போது நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய உறவினர்களை சந்திப்பதற்கு முடியாமல் மனமில்லாமல் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பல்வேறு மருத்துவமனைகளில், குறிப்பாக நெய்யூர் மருத்துவமனையில் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு நோயாளிகளையும் காலை மாலை சந்தித்து கபசூர குடிநீர், சுக்கு காப்பி, சுண்டல் என்று அவர்களை
மகிழ்ச்சிப்படுத்தியது இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறை. பேரிடர்கள் ஏற்படுகின்ற போது சென்னை போன்ற பெருநகரங்களில் நேற்று வரை பணக்காரன் தண்ணியிலே மூழ்கிய போது ஒரு நேர உணவுக்கு ஏங்குகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது ஓடோடி சென்று வந்து உதவியது இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறை. அந்த துறைக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும். சென்ற வாரம் போதகர் உங்களிடத்திலே அறிவித்திருப்பார். ஒருவேளை நீங்கள் காணிக்கை கொண்டு வருவதற்கு மறந்து வந்திருக்கலாம். மறந்து வந்திருப்பீர்கள் என்றால் நாங்கள் சில நேரம் இங்கு நிற்போம். நீங்கள் வீடுகளுக்கு சென்று காணிக்கைகளை எடுத்து வாருங்கள். ஒருவேளை நீங்கள் சேமித்த காசுகள் எல்லாம் பைபிளிலே வைத்திருக்கலாம். அதை எடுத்து தாருங்கள். சாமானியர்களால் இவ்வளவு தொகை கொடுக்கப்படுவதுதான் இந்த எளியோர் நல்வாழ்வுத்துறை. நாகர்கோயிலிலே ஒரு பெரிய ஆலயத்திற்கு சென்றோம். ஆலயத்திற்கு சென்றபோது ஒரு ஆடி காரிலே ஒரு பெரிய சீமாட்டி வந்தார்கள். அவர்கள் ஏராளம் காணிக்கை தருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களிடத்திலே ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்னோம். சொன்னபோது அவர்கள் இதோ வருகிறோம் என்று காரிலே சென்றார்கள். நாங்கள் காரிலிருந்து அப்போது 2000 நோட்டெல்லாம் செலவழிகின்ற சமயம் 2000 நோட்டாவது கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் கார் புறப்பட்டது, பறந்து சென்றது. நாங்கள் ஏமாற்றத்தோடு நிற்கின்றோம். ஏமாற்றத்தோடு நிற்கின்ற போது ஒரு ஏழை பெண்மணி எங்கள் மத்தியிலே வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் 300 ரூபாய் கொடுத்தால் இந்த கார்டிலே நீங்கள் மாதந்தோறும் வந்து எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். கேட்டபோது ஆம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு நன்கொடை தருபவர்களிடத்திலே நாங்கள் பேச்சு கொடுப்பதுண்டு. அப்படி அந்த பெண்மணியிடத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டோம். கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னார்கள், நான் 3 வீடுகளிலே பாத்திரம் தேய்த்து கழுவுகின்ற அந்த வீட்டு வேலை செய்கின்றேன். அதன் மூலம் எனக்கு மாதம் ஒன்றிற்கு 6000 ரூபாய் வருமானம் வருகிறது. அதில் 300 ரூபாய் உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். சொன்னவுடன் அந்த பெண்மணியிடத்திலே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறது என்று கேட்டோம். தாதியர் படிப்பு படித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த இடத்திலிருந்து அந்த பெண்மணியிடம் மனுவை பெற்று அந்த பெண்மணியினுடைய பிள்ளை அவர்கள் கொடுத்தது 300 ரூபாய் இன்று வருடம் ஒன்றிற்கு சுமார் 50,000 ரூபாய் எளியோர் நல்வாழ்வுத்துறையின் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் கொடுக்கின்ற கொடைகள் எல்லாம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் என்று நினைத்து கொள்ளுங்கள். இதில் 1 பைசா கூட, நான் திருவட்டார் பக்கத்திலிருந்து காரிலே வந்தேன் என்றால் எங்களுடைய செலவை நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வு வளம் பெற செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் தாராளமாக தாருங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு, ஏதோ வந்ததற்காக ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே பந்தி வைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கேரளா மாநிலத்திலே ஒரு அழகிய குடும்பம். அந்த குடும்பத்திலே கணவர் இறந்து விடுகிறார். கணவர் இறந்து விடுகின்ற போது அழகான பெண் என்கின்ற காரணத்தினால் பலரும் அவளை திருமணம் செய்ய முயற்சிக்கின்றார்கள். முயற்சிக்கின்ற போது அந்த பெண்மணி இந்த மகனுடைய வாழ்க்கைக்காக அவளுடைய இன்பத்தை துறக்கிறார். என்னுடைய மகன்தான் என்னுடைய வாழ்க்கை, அவன் உயரிய நிலைக்கு வர வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம் என்கின்ற காரணத்திற்காக இவள் திருமணம் செய்யாமல் அந்த பையனை படிக்க வைக்கின்றார். உயர்ந்த நிலைக்கு படிக்க வைத்து இங்கு கேரளா மாநிலத்திலே உள்ள ஐடி கம்பெனியிலே அவன் வேலைக்கு சேருகின்றான். அந்த கம்பெனியின் மூலமாக அமெரிக்கா நாட்டிற்கு செல்லுகின்றான். அமெரிக்கா நாட்டிற்கு சென்ற அந்த மகன் அங்கிருந்து ஒரு மகளை திருமணம் செய்து கொள்ளுகின்றான். திருமணம் செய்து கொண்டு பல்வேறு முறை இந்த தாயாரோடு தொலைபேசியில் தொடர்போடு இருந்த இந்த மகன்
திடீரென்று தாயாரோடு பேசுவது இல்லை. இந்த தாயார் அங்கலாய்த்து போய் பலரிடமும் கேட்கின்றார்கள், என்னுடைய மகனை குறித்து ஏதாவது கேள்விப்பட்டீர்களா என்று அவனுடைய நண்பர்கள் எல்லோரிடமும் கேட்கின்றார்கள். யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்படி இருக்கின்ற போது திடீரென்று ஒரு நாள் தொலைபேசி வருகிறது தாயாருக்கு. அந்த தாயாருக்கு தொலைபேசியில் பேசிய மகன் சொல்லுகின்றான், நான் ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு நான் இந்தியா வருகின்றேன். இந்தியா வருகின்ற போது உங்களையும் அமெரிக்காவிற்கு அழைத்து வர இருக்கின்றேன். எனவே உங்களுக்கு பாஸ்போர்ட் முதலான எல்லா ஏற்பாடுகளையும் என் நண்பர் மூலமாக செய்கின்றேன் என்று தொலைபேசியில் பேசுகின்றான். இவனுடைய பேச்சை கேட்ட தாயார் பக்கத்து வீட்டுக்காரர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரிடமும் கூப்பிட்டு சொல்லுகின்றார்கள், நான் அமெரிக்காவிற்கு போகிறேன், என்னுடைய மகன் என்னை அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லுகின்றான் என்று எல்லோரிடமும் சொல்லுகின்றார்கள். எல்லோரிடமும் சென்று இந்த மகன் இந்தியாவிற்கு வந்தான். வந்து தாயாரிடத்திலே சொல்லுகின்றான், எனக்கு அமெரிக்காவில் பெரிய வீடு இருக்கிறது, ஆடம்பரமான கார் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. எனவே இங்குள்ள வீடையும் சொத்தையும் எல்லாவற்றையும் விற்றுவிடுவோம் என்று அனைத்து சொத்துக்களையும் அனைத்து வீடு போன்ற அத்தனையும் விற்றுவிடுகின்றார்கள். விற்றுவிட்டு இந்த மகன் அனைத்தையும் அவனுடைய கணக்கிலே போட்டுவிட்டு குறிப்பிட்ட நாள் வந்தது. தாயாரை அழைத்து சென்றான். திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே கொண்டு பயணிகள் அமர்கின்ற இடத்திலே அவர்களை அமர வைத்து விட்டு, இதோ நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். மகனை 1 மணி நேரம் காத்தார்கள், காணவில்லை. 2 மணி நேரம் பார்த்தார்கள், காணவில்லை. காணாதவுடன் பயந்து போன தாயார் மகனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு கண்ட அதிகாரிகளிடத்திலே கேட்கின்றார்கள், என்னுடைய மகனை பார்த்தீர்களா, என்னுடைய மகனை பார்த்தீர்களா என்று. அதிகாரிகளில் ஒருவர் அந்த மகனுடைய புகைப்படத்தை வாங்கி கணனியிலே போட்டு பார்க்கின்ற போது மகன் அமெரிக்காவிற்கு பறந்து 1 மணி நேரம் ஆயிற்று. இது நடந்த சம்பவம். அந்த தாயார் பத்திரிகையிலே அந்த செய்தியை போடுகின்ற போது சொல்லுகின்றார்கள், அந்த தாயார் இப்படி சொன்ன அந்த அதிகாரியினுடைய சட்டைப்பையை கிழித்து விட்டார்களாம். நீ பொய் சொல்லுகிறாய், என்னுடைய மகனை நீ கொலை செய்து விட்டாயா, இல்லை நீ என்ன செய்து விட்டாய் என்று சொல்லி அந்த அதிகாரியினுடைய சட்டைப்பையை கிழித்து விட்டார். இப்படிப்பட்ட பெற்றோரை ஏமாற்றுகின்ற பிள்ளைகள் நிறைந்த சமுதாயம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையில் அதுபோன்ற பிள்ளைகள் இல்லை என்பதற்காக கடவுளுக்கு நன்றி செல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளும் அப்படி ஆகக்கூடாது, அதற்காக கடவுளிடத்திலே மன்றாடுவோம். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து செய்து கொண்டிருக்கின்ற நாம் வாழ்க்கையில் எதையுமே சாதித்தோம் என்று எண்ணிவிட வேண்டாம். கடவுள் தந்த ஒரு பிச்சை, அதிலே நாம் பல்வேறு விதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த சமுதாயத்தில் ஏழை எளியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று விவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அதன் அடிப்படையிலே ஏழைக்கு நீங்கள் இறங்குங்கள், அறம் செய்வோம். அதன் மூலம் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையட்டும். எளியோர் நல்வாழ்வுத்துறைக்கு ஆதரவு தாருங்கள், பல்வேறு விதமான நன்கொடைகளை தாருங்கள். உங்கள் பிறந்த நாளில், உங்கள் பிள்ளைகளினுடைய திருமண நாளில், உங்களுடைய திருமண நாள் போன்ற நாட்களிலே ஏதோ ஒரு நன்கொடை எளியோர் நல்வாழ்வுத்துறைக்கு தாருங்கள். அதன் மூலம் ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெறும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். மீட்பின் கீதங்களிலே 482வது பாடல், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். இந்த பாடலினுடைய பல்லவி 2ஆம் சரணத்தை இணைந்து பாடுவோம்.
அதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறைந்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் மகாத காரியம் ஒன்றுமில்லை மகாத காரியம் மகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் நின்றவாறே தேவனை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தருகின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியும் பரிசுத்தம் நிறைந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் நாங்கள் எங்களை திருமறைக்கு நேராக திருப்புகின்றோம். நான் அல்ல நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். பேசுகிற அடியேனை மறைத்து ஆண்டவர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். துதி கன மகிமை அனைத்தும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, ஆமேன். அமருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எளியோர் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக நம்முடைய திருச்சபை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய திருச்சபையின் போதகரவருக்கு என்னுடைய முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பாக ஏற்றுக்கொண்ட சபை கமிட்டி மற்றும் சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எளியோர் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எளியோர் நல்வாழ்வுத்துறை என்றால் என்ன என்பதை குறித்து மிக அழகாக எடுத்து கூறினார்கள். எனவே நான் அதை பற்றி கூற விரும்பவில்லை. எளியோர் நல்வாழ்வுத்துறைக்காக அநேக நபர்கள் மாதம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய திருச்சபையிலும் அநேக நபர்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் யாராவது உங்களை இந்த பணியில் இணைத்துக் கொள்ள விரும்பினால், நாங்கள் ஆலய ஆராதனை முடிந்து வெளியே நிற்கின்ற பொழுது எங்களிடத்திலே இருக்கின்ற அந்த மஞ்சள் நிற அட்டையிலே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை எழுதி தருகின்ற பொழுது எளியோர் நல்வாழ்வுத்துறைக்கென்று நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய திருச்சபையை சார்ந்த பணி நிறைவு போதகர் செல்வராஜ் அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதுவும் தகுந்த நேரத்திலே அந்த காணிக்கை பேராய எளியோர் நல்வாழ்வுத்துறையை சென்று சேருவது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. பணி நிறைவு போதகர் ரெவரண்ட் செல்வராஜ் அவர்கள் எங்களோடு இந்த பணிகளிலே தங்களை இணைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறு கதை ஒன்றை கூறிவிட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்ல முற்படுகின்றேன். ஒரு திருச்சபையிலே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஒன்று வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்ததாம். அந்த காலை ஆராதனையிலே செய்தி கொடுப்பதற்காக 23 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப சகோதரன் அந்த திருச்சபைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றான். அப்படி அந்த திருச்சபைக்கு அவன் அனுப்பப்படுகின்ற பொழுது ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பதாக அந்த திருச்சபையின் போதகரை தொடர்பு கொண்டு அவன் பேசுகின்றான். திருச்சபையின் ஆராதனை வேலை எப்பொழுது, நான் எப்பொழுது வர வேண்டும் என்கின்ற காரியத்தை எல்லாம் அவன் பேசுகின்றான். ஆனால் அவன் செய்தி எடுக்க தவறி போனவனாய் காணப்படுகின்றான். அவன் இன்று எடுத்துக்கொள்ளலாம், நாளை எடுத்துக்கொள்ளலாம் என்று அப்படியே அசால்ட்டாக இருந்துவிட்டான். செய்தி கொடுக்கின்ற அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தன்னுடைய வாகனத்திலே மிக வேகமாக அந்த திருச்சபையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றான். அப்படி விரைந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அவனுடைய வாகனம் பழுதாகி நின்றுவிட்டது. அப்பொழுது அந்த திருச்சபையின் போதகரிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. அந்த அழைப்பை அவன் தொடர்பு கொண்டு சொல்லுகின்றான். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய தொடர்பை துண்டித்து விடுகின்றான். மறுபடியுமாக வேகமாக தன்னுடைய வாகனத்தை சரி செய்துவிட்டு அந்த திருச்சபை நோக்கி விரைந்து கொண்டிருந்த பொழுது அவன் மனதிலே ஒரு எண்ணம், நான் இன்று செய்தி எடுக்கவில்லை, எதை செய்தியாக கொடுப்பது என்று சொல்லி யோசித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றான். திடீரென்று அவன் மனதிலே ஒரு எண்ணம் பட்டது, நான் இன்று போதகரிடத்திலே கூறினேனே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று, அந்த வார்த்தையை கருப்பொருளாக பயன்படுத்தி செய்தி கொடுக்கலாம் என்று சொல்லி முடிவு செய்து கொள்கின்றான்.
தகுந்த நேரத்திலே அந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்கின்றான். செய்தியின் வேளை வந்தபோது போதகர் அவரை அறிமுகம் செய்து பிரசங்க மேடைக்கு நேராக அனுப்பி வைக்கின்றார். திருமறையை மட்டும் கரத்திலே எடுத்துச் செல்கின்றான். முதலாவது அந்த ஜனத்தை பார்த்து சொன்னான், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. திருமறையை வேகமாக புரட்டுகின்றான். எந்த வசனமும் ஞாபகம் வரவில்லை. இரண்டாவது முறை அந்த பிரசங்க மேடையிலே அடித்து கூறினான், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. திருமறையை மிக வேகமாக திருப்புகின்றான். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எந்த வசனமும் ஞாபகம் வரவில்லை. அவனுக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. மூன்றாவது முறை மிக வேகமாக அந்த பிரசங்க மேடையிலே அடித்து கூறினானாம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று. மறுபடியுமாக திருமறையை அங்குமிங்கும் புரட்டுகின்றான். எந்த வசனமும் ஞாபகம் வரவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான்காவது முறை மிக வேகமாக அந்த பிரசங்க மேடையிலே அடித்த பொழுது அந்த பிரசங்க மேடை முறிந்து முதலாவது வரிசையிலே இருந்த ஒரு வயது முறிந்திருந்த தாயாரின் மடியிலே சென்று விழுகின்றான். அந்த தாயாரை பார்த்து 2 கரம் கூப்பி சொன்னானாம், சாரி பாட்டி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னானாம். உடனே அந்த பாட்டி சொன்னாங்களாம், தம்பி நீதான்ப்பா என்ன மன்னிக்கணும்னு சொன்னாங்களாம். இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் தானே அந்த தாயார் மேல் விழுந்தேன், இவர்கள் எதற்காக என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை அந்த கேள்வியோடு பார்த்த பொழுது அந்த தாயார் சொன்னாங்களாம், தம்பி நீ 3 வாட்டி அடித்து சொன்ன, இதோ நான் சீக்கிரமாக வாரேனே, அதை நான் கவனிச்சிருந்தேன் என்ன பண்ணியிருக்கணும், எந்திரிச்சு போய் 3வது பெஞ்சில் உட்காந்துருக்கணும், பெஞ்சிலே உட்காந்துருந்தது ஏன் தப்பு தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? நான் மெசேஜ் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படி தானே? அப்படி யாரும் நினச்சிடாதீங்க. நீங்கள் யாரும் தூங்கிடக்கூடாது, கவனமாக கவனிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த கதையை கூறினேன். செய்திக்கு நேராக கடந்து சென்று விடலாம். சற்று நேரம் சிந்தனைக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஒருவர் எடுத்து வாசியுங்கள். லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். லூக்கா 10:37. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருப்பொருளை மையப்படுத்தி சற்று நேரம் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உலக வாழ்வு என்பது நம் அனைவருக்கும் ஒரு முறைதான். திருமறை மிக தெளிவாக சொல்லுகின்றது, இந்த உலக வாழ்வு என்பது 70 வருடம் அல்லது பலத்தின் மிகுதியால் 80 வருடம் என்று. இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோம், எதை செய்தோம் என்பது மிக மிக அவசியம். அன்னை தெரசா அம்மையார் ஒருமுறை சொன்னார்கள், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, பிறர் மனதிலே நீ வாழும் வரை என்று சொன்னார்கள். வாழ்க்கை என்பது நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த நாட்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகும் பிறர் மனதிலே வாழும் வரை என்று சொன்னார்கள். நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒருவருக்கு செய்கின்ற நன்மை, ஒருவருக்கு செய்கின்ற உதவி, ஒருவருக்கு செய்கின்ற நற்செயல் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகும் நம் பெயரை சொல்ல வைக்கும். இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது நம் பெயரும் கடந்து போகும், அல்லது மறந்து போகும், அல்லது மறைந்து போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை தெரசா அம்மையார் சொன்ன இன்னொரு வார்த்தை, பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லது ஜெபம் செய்யுங்கள், கடவுளுக்கு அருகிலே நீங்கள் செல்லலாம். நன்மை செய்யுங்கள், கடவுள் உங்கள் அருகிலே வருவார் என்று சொன்னார்கள். முழங்காலிலிருந்து ஜெபிக்கின்ற பொழுது கடவுளுக்கு அருகிலே நம்மால் செல்ல முடியும். ஆனால் இந்த உலகத்திலே ஒருவருக்கு நன்மை செய்கின்ற பொழுது கடவுளுக்கு அருகிலே, கடவுள் நம்ம அருகிலே வருவார் என்று சொன்னார்கள். இயேசுநாதரை சந்திக்கின்ற ஒரு நியாய சாஸ்திரி, அவன் நியாய பிரமாணத்திலே தேறினவன், நியாய பிரமாணத்தை நன்கு கற்றுத் தெரிந்தவன். இயேசுநாதரை குறை பார்ப்பதற்காக அவருடைய அருகிலே வருகின்றான். 2 கேள்வியை கேட்டான். முதல் கேள்வி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வியை இயேசுநாதரிடத்திலே கேட்கின்றான். இயேசுநாதர் அவனுக்கு நேரடியாக ஒரு பதிலை சொல்லவில்லை. அவனிடத்திலே திருப்பி ஒரு கேள்வியை கேட்கின்றார். அவனை கொண்டே அதற்கு பதில் சொல்ல வைக்கின்றார். இப்பொழுது முதல் கேள்விக்கான பதில் அவனுக்கு கிடைத்து விட்டது. 2வது கேள்வியை கேட்டான். ஒரு வாசியுங்கள். லூக்கா 10 அதனுடைய 29. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். முதல் கேள்வி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான பதில் அவனுக்கு கிடைத்து விட்டது. 2வது கேள்வி, எனக்கு பிறன் யார்?
இந்த கேள்வியையும் இயேசுநாதரிடத்திலே கேட்ட மாத்திரத்திலே இயேசுநாதர் அவனுக்கு ஒரு நேரடியாக ஒரு பதிலை சொல்லவில்லை, ஒரு உவமையை கொண்டு அவனுக்கு பதில் சொல்லுகின்றார். அவர் என்ன சொன்னார்? எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகையிலே ஒருவன் கள்ளர் கையிலே அகப்படுகின்றான். அவனை அடித்து உதைத்து அவனிடத்தில் இருந்த வஸ்திரங்கள், அவனிடத்தில் இருந்த உடைமைகள் எல்லாம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துயிராய் தூக்கி எரிந்துவிட்டு செல்லுகின்றார்கள். எருசலேம் மற்றும் எரிகோ போன்ற பகுதிகள் எல்லாம் மலைகளும் பள்ளங்களும் நிறைந்த பகுதி. அது மட்டுமல்ல, கள்ளர் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதி. இந்த பகுதியிலே அடிபட்டு காயப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த நபரை 3 நபர்கள் சந்திக்கின்றார்கள். முதலாவது ஒரு ஆசாரியன், இரண்டாவது ஒரு லேவியன், மூன்றாவது ஒரு சமாரியன். இங்கே பார்க்கின்ற பொழுது ஆசாரியனும் லேவியனும் சமூகத்திலே உயர்ந்தவர்கள், திருச்சபைக்கும் திருமறைக்கும் மிகவும் தொடர்பு உடையவர்கள், சமூகத்திலே மிகவும் அந்தஸ்து படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் வருகின்றார்கள், அவனை பார்க்கின்றார்கள், பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல கடந்து செல்லுகின்றார்கள். அவனுக்கு உதவி செய்ய அவர்கள் முன்வரவில்லை. மூன்றாவது ஒரு நபர் அந்த காயப்பட்ட நபரை சந்திக்கின்றான். அந்த நபருடைய பெயர் சமாரியன் என்று நமக்கு திருமறை அடையாளம் காட்டுகின்றது. இந்த சமாரியன் யார்? திருச்சபைக்கு தொடர்பு இல்லாதவன், திருமறைக்கு தொடர்பு இல்லாதவன், யூதர்களால் வெறுக்கப்பட்டவன், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் அவன் ஓடி வந்து உதவி செய்கின்றான். அப்படி உதவி செய்கின்ற பொழுது திருமறை அவனை நல்ல சமாரியன் என்று நமக்கு அடையாளம் காட்டுகின்றது. இந்த சமாரியன் எப்படியெல்லாம் உதவி செய்தான் என்பதை இயேசுநாதர் அந்த ஊமையின் மூலமாக மிக தெளிவாக அந்த நியாய பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்தவனுக்கு, அந்த நியாய சாஸ்திரிக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நானும் இந்த காலை வேளையிலே அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த சமாரியன் எப்படியெல்லாம் நன்மை செய்தான் என்பதை ஒரு 3 காரணத்தோடு மிக சுருக்கமாக திருமறையை தொடர்படுத்தி அடிகோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். முதலாவது, இந்த சமாரியன் இரக்கம் காட்டினான். இந்த சமாரியன் முதலாவது இரக்கம் காட்டினான். ஒருவர் வாசியுங்கள், லூக்கா 10 அதனுடைய 33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனைக் கண்டு மனதுருகி. இரக்கம் என்பது இறை பண்பு, மனதுருக்கம் என்பது ஆண்டவரின் பண்பு. அன்னை தெரசா அம்மையார் சொன்ன இன்னொரு வார்த்தை, இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கமுடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பிறந்திருக்கின்றோம். இந்த உலக ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலக ஓட்டத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த உலக ஓட்டத்தை நாம் நிறைவு செய்வதற்கு முன்பதாக இரக்கமுடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னார்கள். இயேசுநாதர் சொன்னார், மத்தேயு 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். லூக்கா 10:31 சொல்லுகின்றது, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லூக்கா 10:32 சொல்லுகின்றது, அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல கடந்து செல்லுகின்ற நிலை. அநேக நேரங்களிலே நாமும் இந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன்பாக இருக்கின்ற ஏழைகளை, நமக்கு முன்பாக நம்மை நோக்கி கூப்பிடுகின்ற தேவையோடு இருக்கின்ற ஏழைகளை பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கன்பான திருச்சபையே, இரக்கம் என்பது நம்முடைய வாழ்விலே இல்லை என்றால் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதிலே எந்த பயனும் இல்லை என்பதை மட்டும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 21:13 சொல்லுகின்றது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடுகின்ற பொழுது கேட்கப்பட மாட்டான். ஏழைகள், தேவையோடு இருக்கின்றவர்கள் நம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நாம் அவர்கள் குரலை கேட்டும் கேட்காதவர்களைப் போல இருப்போமானால் நாளை நீங்களும் நானும் சத்தமிட்டு கூப்பிடுகின்ற நிலை வந்தால் நம்முடைய ஆண்டவர் நம் குரலை கேட்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்திலே அதனுடைய ஆசிரியர் இவ்வாறாய் குறிப்பிட்டிருந்தார், எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகையிலே கள்ளர் கையிலே அகப்பட்ட மனிதன் அவன் ஒருவேளை யூதனாய் இருந்திருக்கலாம். அப்படி அவன் யூதனாய் இருந்திருப்பானால் அவனுக்கு ஆசாரியன் உதவி செய்யவில்லை, லேவியன் உதவி செய்யவில்லை, யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த சமாரியன் உதவி செய்தான் என்று எழுதியிருந்தார். இங்கே ஒரு கேள்வி, நாம் யாருக்கு இரக்கம் காட்ட வேண்டும்? நாம் யாருக்கு உதவி செய்ய வேண்டும்?
நாகர்கோவிலிலே பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற WCC கல்லூரி இருக்கின்றது. அந்த கல்லூரியின் வாசலிலே அநேக பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அவருடைய கரத்திலே ஒரு 100 ரூபாயை நாம் கொடுப்போமானால் அவர்கள் மத்தியான வேளையிலே அதை மதுபான கடையிலே கொடுத்து மது அருந்துவார்கள். அவர்களுக்கு கொடுப்பதல்ல இரக்கம், யார் தேவையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுப்பது இரக்கம். எதையோ கொடுப்பதல்ல இரக்கம், எது தேவையோ அதை கொடுப்பதுதான் இரக்கம். சங்கீதம் 41:1 சொல்லுகின்றது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை தாங்குவார். சிறுமைப்பட்டவர்கள் மேல், அதாவது ஏழைகள் மீது நாம் காட்டுகின்ற அன்பு, நாம் காட்டுகின்ற இரக்கம், நாளை ஒருவேளை நமக்கு துன்பம் வந்தால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். எனவே நாமும் அந்த சமாரியனை போல இரக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த சமாரியன் இயன்றதை செய்தான். முதலாவது, இந்த சமாரியன் இரக்கம் காட்டினான். இரண்டாவது, இந்த சமாரியன் தன்னால் இயன்றதை செய்தான். ஒரு வாசியுங்கள், லூக்கா 10 அதனுடைய 34. கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இந்த சமாரியன் இரக்கம் காட்டினதோடு விட்டுவிடவில்லை. அவன் தன்னால் இயன்றதை செய்ய முன்வந்தான். அவன் என்ன செய்தான்? எண்ணெய் வார்த்தான், காயங்களை கட்டினான். மூன்றாவதாக, மிக முக்கியமாக, தன் சுய வாகனத்தின் மேல் அவனை ஏற்றினான். நான்காவதாக, அவன் சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கின்றான். இங்கே மறுபடியுமாக ஒரு கேள்வி, தன்னால் இயன்றது என்ன? நம்மால் இயன்றது என்ன? திருமறையை புதிய ஏற்பாட்டிற்கு திருப்புகின்ற பொழுது இங்கே ஒரு சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கின்றது. அவனால் இயன்றது அதை கொடுப்பது. அவன் மனப்பூர்வமாய் கொடுத்தான். அப்படி கொடுக்கின்ற பொழுது அங்கே அநேக பசியாறினார்கள் என்று நாம் படிக்கின்றோம். நாம் நிருப பாடமாக வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 8:1-2 வசனங்களை படிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற 2ஆம் நிருபத்திலே மக்கதோனியா நாட்டு திருச்சபை எப்படி காணிக்கை கொடுத்தது, அவர்கள் எப்படி உதவி செய்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே 2வது வசனத்திலே சொல்லுகின்றது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியா நாட்டு திருச்சபை வறுமையில் இருந்த அந்த காலகட்டம், அவர்களுடைய வறுமை எப்படி இருந்தது? மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். ஆனால் அவர்கள் பரிபூர்ண சந்தோஷத்தில் மிகுந்த உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் உதவி செய்தார்கள். எருசலேம் நாட்டின் தோழன் திருச்சபை என்று சொல்லப்படுகின்ற திருச்சபைகள் எல்லாம் பஞ்சத்திலும் வறுமையிலும் இருந்த அந்த காலகட்டத்திலே அதே பஞ்சத்திலும் வறுமையிலும் இருந்த இந்த மக்கதோனியா திருச்சபை உதவி செய்ய முன்வந்தது. அவர்கள் மனப்பூர்வமாய் உதவி செய்தார்கள். 1 ராஜாக்கள் 17:8-16 வரை படிக்கின்ற பொழுது சீதோ நாட்டிலும் சாரிபாத் ஊரிலும் பஞ்சம் நிலவிய அந்த காலகட்டத்திலே தனக்கும் தன் மகனுக்கும் என்று வைத்திருந்த ஒருவேளை உணவை அந்த தீர்க்கன் எலியாவிற்கு பகிர்ந்தால் திருமறை மிக தெளிவாக கற்றுத் தருகின்றது. பஞ்சகாலம் தீரும் வரை எண்ணெயும் மாவும் குறைவுபடவில்லை என்று. நார்வே நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் காலை 5:30 மணிக்கு எந்திரித்து தன்னுடைய தோட்டம் துறவையெல்லாம் பார்த்து அப்படியே நடக்க ஆரம்பித்தான். என்னிடத்திலே எவ்வளவு பெரிய பணம் இருக்கின்றது, இந்த நார்வே நாட்டிலே நான் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்று தன்னுடைய மார்பை தட்டி கொண்டு அப்படியே அந்த தோட்டத்திலே நடக்க ஆரம்பித்தான். காலை 7 மணிக்கு அந்த தோட்டத்தின் இறுதியிலே வந்த பொழுது அந்த ஒரு குடிசை ஒன்று இருந்தது. அந்த குடிசையிலே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த குடிசையிலே அவனிடத்திலே வேலை பார்க்கின்ற ஹான்ஸ் என்கின்ற ஒரு நபர் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த ஹான்ஸ் யார் என்றால் இந்த நார்வே நாட்டில் இந்த பணக்காரனுடைய வேலைக்காரன். அவன் தனக்கு வருவதில் ஒரு பங்கை ஏழைகளுக்கென்று பகிர்கின்றவன். அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். எப்படி ஜெபித்தான் என்றால், ஆண்டவரே, என்னை உயிரோடு வைத்தீரே நன்றி, நேற்று நல்ல தூக்கத்தை தந்தீரே நன்றி, இன்னை என்னை உயிரோடு எழுப்பினீரே என்று நன்றி என்று சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த ஜெபத்தை மிக உன்னிப்பாக கவனித்துவிட்டு வெளியே வந்த அந்த ஹான்ஸை ஏளனமாக பார்த்து சொன்னான், நார்வே நாட்டிலே நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், நீ என்னிடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றாய். ஒருவேளை நான் தருகின்ற காய்கனிகளை கொண்டு உனக்கு ஒருவேளை உணவை சாப்பிட்டுகின்றாய். ஆனால் நீ ஆண்டவர் உனக்கு அற்பமாய் தந்த இந்த உயிருக்காக நன்றி சொல்லுகின்றாயே என்று சொல்லி அவனை ஏளனமாக பார்த்துவிட்டு கடந்து செல்லுகின்றான்.
இந்த ஹேன்ஸ் அப்படியே நின்று கொண்டிருக்கின்றான். அடுத்த நாள் காலையிலே 8 மணிக்கு மிக வேகமாக அந்த ஹேன்ஸ் இந்த இந்த எஜமானிடத்திலே வந்து சொன்னான், ஐயா, நான் நேற்று இரவு தூங்குகின்ற பொழுது ஒரு சொப்பனம் ஒன்றை பார்த்தேன், ஒரு தரிசனம் ஒன்றை கண்டேன். இந்த நார்வே நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரன் மரித்து போகிறான் என்று சொன்னான். இதை கேட்ட இந்த பணக்காரனுக்கு கைகாலர்களெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. உடனே அவன் நினைக்கின்றான், இந்த நார்வே நாட்டிலே மிகப்பெரிய பணக்காரன் என்றால் மரித்து போவான் என்றால் அது நான் அல்லவா? அப்படி என்றால் மரிக்கப் போகிறது நானா என்று சொல்லி அப்படியே கேள்வியோடு நின்று கொண்டிருக்கின்றான். வேகமாக தன்னுடைய மொபைல் போனை எடுத்து தன்னுடைய மருத்துவ குழுவை அழைக்கின்றான். என்னை பரிசோதிங்கள், எனக்கு எந்த நோய் இருக்கின்றது என்பதை பாருங்கள் என்று சொல்லுகின்றான். பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றான். ஆனால் இந்த ஹேன்ஸ் சொன்ன இந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. மத்தியான வேளையிலே அவனுடைய மருத்துவ குழுவிற்கு அறுசுவை உணவு கொடுத்து உண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு வேலைக்காரன் ஓடி வந்து சொன்னான், ஐயா, உங்களுடைய தோட்டத்திலே வேலை பார்த்த அந்த ஹேன்ஸ் என்ற சகோதரன் மரித்து போனான், அவனை அடக்கம் செய்வதற்கு பணம் தாருங்கள். உடனடியாக இந்த எஜமானுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இன்று காலை 8 மணிக்கு என்னிடத்திலே இந்த ஹேன்ஸ் சொன்னானே, நார்வே நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரன் மரிக்கப் போகிறான் என்று. அப்படி என்றால் இந்த ஹேன்ஸ் மரித்து போனான். இப்பொழுது இந்த நார்வே நாட்டிலே மிகப்பெரிய பணக்காரன் அவனா நானா என்கின்ற கேள்வியோடு நின்று கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்திலே நீ பணக்காரனாய் இருக்கலாம், ஆனால் என்னுடைய உலகத்திலே, அதாவது என்னுடைய இறை அரசிலே அந்த ஹேன்ஸ் தான் பணக்காரன் என்று சொன்னான். நான் செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னேன், இரக்கம் என்பது இறை பண்பு. அந்த ஆண்டவருடைய பண்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விலே நாம் இரக்கம் காட்ட வேண்டும், நம்மால் இயன்றதை செய்ய முன்வர வேண்டும். சர்ச் இஸ் த ஷேரிங் கம்யூனிட்டி. திருச்சபை என்பது ஒரு பகிர்கின்ற சமூகமாய் இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக இருக்கின்ற ஏழைகளுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய முன்வருவோம். இறுதியாக இந்த சமாரியன் இறுதி வரை உடனிருந்தான். முதலாவது இந்த சமாரியன் இரக்கம் காட்டினான், இரண்டாவது இந்த சமாரியன் தன்னால் இயன்றதை செய்தான், இறுதியாக அவன் இறுதி வரை உடன் இருக்கின்றான். ஒரு வாசியுங்கள், லூக்கா 10 அதனுடைய 35. மறுநாளிலே தான் புறப்படுகின்ற பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காய் செலவழித்தால் நான் திரும்பி வருகின்ற பொழுது அதை உனக்கு தருவேன் என்று சொல்கின்றான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காயப்பட்ட நபரை இந்த சமாரியன் சந்திக்கின்ற பொழுது அவன் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கின்றான். அவன் தன்னுடைய காரியத்திற்காக எங்கோ செல்வதற்காக அவன் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கின்றான். இந்த காயப்பட்ட நபரை பார்த்த உடனடியாக முதலாவது தன்னுடைய பிரயாணத்தை ரத்து செய்கின்றான். அவன் மேல் இரக்கம் காட்டுகின்றான். எண்ணெய் திராட்சரசமெல்லாம் பார்த்து தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி இங்கே சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரிக்கின்றான். ஒரு நாள் அவனோடு தங்கியிருந்தவன் அடுத்த நாள் செல்லுகின்ற பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுக்கின்றான். இவனை நீ பார்த்துக்கொள், இவனை நீ விசாரித்துக்கொள், நான் திரும்பி வருகின்ற பொழுது இவனுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்கின்றான். இந்த ஓமையிலே இந்த சமாரியன் அந்த காயப்பட்ட நபரை அந்த சத்திரத்தான் கையிலே ஒப்படைத்து விட்டு செல்கின்றான். ஆனால் அவன் நிச்சயமாய் ஒரு நாள் திரும்பி வருவான். அப்படி திரும்பி வருகின்ற பொழுது அவனுக்கு மீண்டுமாக இவன் உதவி செய்வான். இந்த ஓமையை இயேசுநாதர் தெளிவாக கூறிவிட்டு இந்த நியாய சாஸ்திரியிடத்திலே ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றார். ஒரு வாசியுங்கள், லூக்கா 10:36. லூக்கா 10:36. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இந்த கேள்விக்கான இந்த நியாய சாஸ்திரியின் பதிலும் இயேசுநாதரிடத்திலே இந்த நியாய சாஸ்திரி கேட்ட 2வது கேள்விக்கான பதில், எனக்கு பிறன் யார் என்கின்ற அந்த கேள்விக்கான பதிலும் லூக்கா 10:37 கொடுக்கப்பட்ட ஒரு வாசியுங்கள். லூக்கா 10:37. அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார்.
இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நீங்களும் போய் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். முதலாவது நாம் சிந்தித்தோம், நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இந்த சமாரியன் என்ன செய்தான்? முதலாவது இரக்கம் காட்டினான், இரண்டாவது இயன்றதை செய்தான், இறுதியாக அவன் இறுதி வரை உடனிருந்தான். இந்த காலை வேளையிலே நன்மை செய்ய கற்றுக்கொண்ட நாமும் வரும் நாட்களிலே இரக்கம் காட்டுவோம், நம்மால் இயன்றதை செய்வோம், இறுதி வரை உடனிருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். அமர்வோம். பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது கர்த்தருடைய நாம மகிமைக்கான காணிக்கைகள் சேகரிக்கப்படும். ஞானம்
தெய்வ சமூகத்தில் நாம் தந்திருக்கிற காணிக்கைகளுக்காக மன நிறைவோடு நன்றி சொல்லி ஜெபிப்போம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு இறங்கி தந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி இரக்கமுள்ளவர்களாக நாங்கள் வாழவும் மற்றவர்களையும் நேசித்து அன்பு பாராட்டி வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்தபோது நீர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து நினைத்து நன்றி சொல்லி ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதங்களின் ஒரு பகுதியை உம்முடைய நாம மகிமைக்கான பணிவிடைகளுக்காக காணிக்கையாய் தந்து மகிழ ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர். நேர்ச்சையோடும் பொருத்தனையோடும் நன்றி உணர்வோடும் உடைய சமூகத்திலே தரப்பட்டிருக்கிற அத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அமர்வோம். விவாக விளம்பரம். கோடியூர் சேகரம், அன்பர்புரம் ஆயர் மண்டலம், அன்பர்புரம் திருச்சபையில் திரு என் சத்தியநேசன் அவர்கள் மகன் நிதின் எஸ் ராஜாவும், புத்தளம் சேகரம் குளத்துவிளை ஆயர் மண்டலம் குளத்துவிளை திருச்சபையில் திரு டி டக்ளஸ் டேவிட் அவர்கள் மகள் டி ஜாஸ்மின் ஜெபமணியும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. கர்த்தர்தாமே திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தப்படுகிறவர்கள் மே 20ஆம் தேதி திருமதி ராகேல், ஒய்ஃப் ஆஃப் லேட் திரு ஏ சாமுவேல். ஜேஎன் சியர்லின் மிஸ்னா, டாட்டர் ஆஃப் திரு ஏ ஜஸ்டின் நத்தானியல். திருமதி டெய்சி லெட், ஒய்ஃப் ஆஃப் அருள் திரு பி செல்லக்கன். திருமதி பத்மா சிங், ஒய்ஃப் ஆஃப் திரு எம் ஜான் சிங். பெர்சன் ஷாலோம், சன் ஆஃப் திருவை அருள் செல்வ ரவி. சுவிசேஷகர் கே தேவ சகாயம். 21ஆம் தேதி திரு டி ஞானசிகாமணி, திரு எஸ் சாமுவேல் ஜெப ரோஸ். மே 22ஆம் தேதி திரு எஸ் சுவிசேஷமுத்து, திரு எஸ் சாம் ஞான பிரகாஷ், ஜெரின் சன் ஆஃப் திரு டி சுரேஷ்குமார். 23ஆம் தேதி திருமதி வயலட் டெய்சி, ஒய்ஃப் ஆஃப் லேட் திரு எம் பாக்கிய சீலன். 25ஆம் தேதி திரு வி சாமுவேல் ஜோஸ், திரு எம் ஜோசப் ஜெட்சன். திருமதி லில்லி பாய், ஒய்ஃப் ஆஃப் திருவை அருள் தம்பி வேதராய். திருமதி எஸ்தர் ராணி, ஒய்ஃப் ஆஃப் லேட் சுவிசேஷகர் ஜி சாமுவேல். விபி ரெனால்ட் டினோ, சன் ஆஃப் திரு டி வேத ராஜசிங். எஸ்ஆர் ஹாலின் பால், சன் ஆஃப் அருள் திரு பி சாம் பிளெஸிங். டியாரா ஜே சாம், சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் திரு ஜெகன் இஸ்ரேல். 26ஆம் தேதி திரு வி பென்னிஸ் ராஜா, திரு ஜி மோசஸ் செல்லத்துறை, திரு எஸ் ஜான் பிரவீன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். திருமண நாட்களை கொண்டாடுகிற குடும்பம் மே 21ஆம் தேதி திரு ஏ ஜெரிலாயில், திருமதி ஐ சாந்தி ஞானலட். 22ஆம் தேதி திரு எஸ் சாம் பிரதீஷ், திருமதி ஏ மெர்லின் பெனிஷா. திரு டி அருள் சாம், திருமதி ரத்ன ஜெப ஸ்வீட்டி. 23ஆம் தேதி திரு என் ஜான் சோல் வின்னர்,
திருமதி எம் எஸ்தர் லிடியா, திரு டி சார்லஸ், திருமதி ஜெப பாக்கியராணி, திரு ஜெகன் இஸ்ரேல், திருமதி ரூகம் ஜெகன், திரு என் ஜான் கிங்ஸ்லி, திருமதி ஆர் ஆட்லின் சபினா. 24ஆம் தேதி திரு வி செல்வின் சத்யதாஸ், திருமதி ஏ ஜாக்குலின் லயோலா. 25ஆம் தேதி அருள் திரு பி செல்லக்கன், திருமதி டெய்சிலெட், திரு ஜே டென்னிசன் டேனியல், திருமதி எம் மேரி ஸ்டெல்லா. 26ஆம் தேதி திரு சோபன் பாபு, திருமதி பெர்சா. பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சபையாக வாழ்த்துவோம். இன்று காலை 11 மணிக்கு செயற்குழு கூட்டம் நடைபெறும். செயற்குழு அங்கத்தினர்கள் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இந்த ஆராதனைக்கு பின்பு சமூக நலக்கூடத்திலே நம்முடைய பிள்ளைகள், விபிஎஸ் பிள்ளைகள் ஆசிரியர்களாக வகுப்பு வாரியாக கண்காட்சி ஒன்றை அவர்கள் ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். அதை நாம் பார்வையிடவும், அதை தொடர்ந்து சமூக நலக்கூடத்திற்கு வெளியே தேநீர் நமக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளவும், அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் ஏலச்சந்தையிலும் பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். இன்று கிளைச்சங்க ஊழியங்கள் நடைபெறாது. விடுமுறை வேதாகம பள்ளியின் நிறைவு நாள் மாலை 4 மணிக்கு சாட்சியின் பவனி, அதைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு நிறைவு நாள் நிகழ்ச்சி நடைபெறும். 10ஆம் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் கொடுக்கப்படுவதற்கான இறுதி நாள் இன்று மாலை 6 மணிக்குள்ளாக போதகரிடம் நீங்கள் கொடுக்கும்படியாக அன்புடன் அழைக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையினுடைய 206வது சபை நாள் ஸ்தோத்திர ஆராதனை காலை 10:30 மணிக்கு அந்த ஸ்தோத்திர ஆராதனை நடைபெறும். அதை தொடர்ந்து சபை நாள் விருந்து நடைபெறும். இந்த விருந்தின் செலவினங்களுக்காகவும் உங்களுடைய பங்களிப்பை தர அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலிருந்து திருமணமாகி சென்றிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கும் இதை அழைப்பாக நீங்கள் கொடுத்து குடும்பங்களாக அந்த சபை நாள் விழாவிலே ஸ்தோத்திர ஆராதனையிலே கலந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை அன்புடன் கூட அழைக்கின்றோம். கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சி துறையின் சார்பிலே ஜூனியர் குழு பாடல் போட்டி ஜூன் 2ஆம் தேதி அழகிய மண்டபம் திருச்சபையில் வைத்து நடைபெற உள்ளது. அதற்காக பதிவு செய்ய வேண்டிய இறுதி நாள் நாளைய தினம். திருமறைப்பள்ளி செயலாளரை நீங்கள் தொடர்பு கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். மீண்டுமாக எளியோர் நல்வாழ்வு துறையின் சார்பிலே நம் மத்தியிலே வந்து அந்த துறையை அறிமுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். ஆலய ஆராதனைக்கு பின்பு இந்த துறைக்கான காணிக்கைகளை நாம் கொடுக்கும்படியாக அன்புடன் அழைக்கின்றோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 405வது பாடல், தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், பல்லவி அனுபல்லவி 2ஆம் சரணத்தை பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். இரக்கம் காட்டுகிறவர்களாக, இயன்றதை செய்கிறவர்களாக, இறுதி மட்டும் எங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக, அன்பு செய்கிறவர்களாக நாங்கள் வாழும்படியாக எங்களை அழைக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான குளிர்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்தோம், உம்மை ஆராதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம். இந்த நாளின் ஆராதனை வேளையிலே உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி தங்கள் வாழ்வின் காரியங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகின்ற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல் நிறைவாக தங்கியிருக்கட்டும். குறிப்பாக விடுமுறை வேதாகம பள்ளியின் நிறைவு நாள் நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல் இந்த ஊழியங்களிலே, இந்த நிகழ்விலே நிறைவாய் தங்கி இருக்கட்டும். எங்கள் இல்லங்களுக்கு நேராக புறப்பட்டு செல்கிறோம். பிரியாத மானேஸ்வருடைய ஆசீர்வாதம் எங்களோடு நிறைவாய் தங்கி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் துயாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.